ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். சொல்லிட்டு இருக்கீங்களா? தம்ஸ் அப். Everybody is fine? Doing fine? Yes. Excellent. That is the spirit. சுதர்ஷன கிரியா பண்ணி முடிச்சாலே ஒரு தனி ஜோர், ஒரு கை பார்த்துடலாம். Because the basis is prana. The prana. The more you are wisdom oriented, the more you are grateful for all the blessings, the more you practice unconditional love, the more you practice joy and generosity, the more you practice creative thinking, your energy will be brimming and vibrating with highest level of energy. So that is what the Sudarshana Kriya is. Every energy has got a positive pole and a negative pole. Always try to be on the side of the positive. நேர்மறை எதிர்மறை எப்பவுமே நம்முடைய உணர்வுகளை நேர்மறை பக்கத்துல வச்சுக்க முயற்சி பண்ணும். சேஷோ அன்யஹ, பதஞ்சலி says, however you try to be clean, அந்த எஞ்சி இருக்கக்கூடிய ரெசிடியூயல், நம்ம தட்டெல்லாம் கழுவி வச்சுடா சாப்பிட்டுட்டு என்னதான் தட்டை கழுவி வச்ச கூட மறுபடியும் முகந்த பார்த்தா அந்த வாசனை இருக்கும் எங்கேயோ. அது போல எப்பேற்பட்ட ரிஷிகளா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஞானிகளா இருந்தாலும், as long as you have got the duality, அந்த சேஷோ அந்யஹ அது ஒட்டிட்டு இருக்கு. அது the best thing is பிரதிபக்ஷ பாவனா. That is what Patanjali says. இப்போ கோபம் வருதுன்னு உடனே அன்பு டெவலப் பண்ணும். பிரதிபக்ஷா, உன்னுடைய இது நெகட்டிவா இருக்கோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பாசிட்டிவ் டெவலப் பண்ணு. நெகட்டிவோட முட்டிக்கு மோதிக்காத, விட்டுடும். அதை பத்தி கேர் பண்ணவே பண்ணாத. கோபமா இருக்கா, அதை பத்தி கேர் பண்ணாத. அது ஜஸ்ட் ஆப்போசிட் விஸ்டம். அது போயிட்டு என்ன, இந்த கோபம் ஒண்ணு பண்ணாது. அது இந்த ஒரு அழகான ஒரு கோட்டை சின்னது பண்ணணும், அதை அழிக்காமங்கிறப்ப ரொம்ப யோசிப்பாங்க. டஸ்டர்ல அழிக்கிறதா எப்படி, ஒரு கோடு போட்டுறதா. இதை சின்னது பண்ணணும், என்ன பண்றது? சிம்பிளா அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுருங்க, இந்த கோடு தானே சின்னது. So don't keep fighting with your negative energies. Forget about it. Never even give recognition. நாய் நம்மளை துரத்திக்கிட்டு வந்துச்சுன்னு நம்ம ஓடவே கூடாது, அங்க நிக்கணும். அந்த நாயை நின்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வித் அ ஸ்மைல். சரி, நீங்க முள்ள நடந்து போறீங்க, அது பாட்டு போயிடும். இந்த ஆட்டோ முட்டி பிரயோஜனம் இல்லை. ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆல்வேஸ் தே வில் ஹேவ் அ கட் ஷூயிங். இவர் என்ன பண்ற பார்க்கல, எப்படி உசு பேத்தலாம். That is how the energy gets expressed by itself. Okay, good. So நாம ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. That is how we are class apart. We are class apart. We are here to show the path for others. We are the torch bearers. Never ever forget. Those who have undertaken this Sudarshana Kriya and got initiated, you are being taken care by an unseen hand. You are representing the Guruji. மற்றவங்களை பார்க்கறச்ச குருஜி மேல என்ன ஒரு மரியாதை இருக்கும், அந்த மரியாதை வரும். ஏன்னா குருஜி உங்களுக்குள்ள இருக்காரு, ஏற்கனவே வந்துட்டேன். அதை எவ்வளவுக்கு நம்ம மேல கொண்டு வரணுமோ அதுதான் முக்கியம். குட். ஸோ இன்னைக்கு நம்ம வில் கோயிங் ஃபார் a knowledge point. ஒரு ராஜா என்ன பண்ற, படை பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டைக்கு போற. ஏன்னா பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வன விலங்குகளை வேட்டையாடி அந்த எல்லைக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரு வார்னிங். அதுக்காக காட்டுக்கு போயிட்டு படை பருவ போயிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் கிளீன் பண்றார். அப்போ என்ன ஆகுது, எங்கேயோ அந்த குதிரை வழி தவறி அந்த காட்டுக்குள்ள போயிடுது. ராஜாவுக்கு வழி தெரியல. அடடா, எப்படி வந்தோம், எங்க மந்திரிகள் எங்க, சேனாதிபதி எங்க, படை பரிவாரங்கள் எங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு தேடிட்டு வச்சு தாகம்னா அவ்வளவு தாகத்தை தாங்கவே பொறுத்துக்கவே முடியல. ஒரு மரத்து கீழே உசப்பாடான்னு உட்கார்ந்துறார். கடவுளே, யாராச்சும் தண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. யாரு? ராஜா, அந்த நாட்டுக்கே ராஜா. அப்போ ஒரு மரத்தினுடைய கிளையில இருந்து சொட்டு சொட்டு சொட்டுன்னு தண்ணி சொட்டின்னு இருக்கு. ராஜாவுக்கு உசுரே வந்த மாதிரி உடனே 4 இலைகளை எடுத்து ஒரு சின்ன தொன்னை மாதிரி பண்ணி அந்த தண்ணியை முழுக்க பிடிக்கிற. பிடிச்சது கொஞ்சம் ரொம்ப நிறைய இருக்கு.
தெரிஞ்ச உடனே அது குடிக்க போறச்ச ஒரு கிளி வேகமா வந்து அதை தட்டி விட்டுடும். ராஜாவுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா தண்ணி நான் குடிச்சிட்டு இருக்கேன், இந்த கிளிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இந்த புத்தி இல்லாத கிளி என் வழியில குறுக்கிடுறது அப்படின்ட்டு, சரி போனா போகுது, அது ஐந்தறிவு ஜீவி தானே அப்படின்னுட்டு மறுபடியும் ஒரு தொன்னை பண்ணி அதை சொட்டு சொட்டு சொட்டுன்னு அது கொஞ்சம் முள்ள ரொம்ப அதுக்குள்ள உயிரே போற மாதிரி தாகம். எப்படா இது ரொம்ப குடிக்கலாமான்ட்டு கூட தோன்றது. அது ரொம்ப மறுபடியும் வாயண்ட கொண்ட பட்சம் மறுபடியும் அதே கிளி வந்து அதை தள்ளி விட்டுடும். மறுபடியும் தள்ளி போயிடும். பயங்கர கோபம். ஏய், நான் இந்த நாட்டு ராஜா, நீ இத்தனோண்டு கிளி, நீ என்ன வந்து இந்த மாதிரி எதிர்த்துட்டு இருக்கியா, உன்னை என்ன பண்றப்பா அப்படின்ட்டு கையில கத்திய உருவி வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த கையில தொண்டையில் தண்ணி பிடிக்கும். தண்ணி வந்து ரொம்ப மறுபடியும் மறுபடியும் ரொம்ப மறுபடியும் குடிக்க போறச்ச அந்த கிளி வந்து தடுக்கச்ச இவர் கிளிய வெட்டிடுறார். அந்த கிளி கீழே விழுந்து இறந்தது. இவருக்கு வந்து என்னடா இது இப்படி ஆயிடுத்து அப்படின்ட்டு மனசு ஒரு சங்கடமா இருக்கு. இருந்தாலும் தண்ணி தாங்க முக்கியம், உயிரை போற மாதிரி கிளியர் சோக்ஸ் ஓகே அப்படின்ட்டு என்னதான் இருக்கு, நம்ம இதுக்காக சொட்டு சொட்டு வெயிட் பண்றதுனால மரத்து மேல ஏறணுமா குடிச்ச மாட்டு முள்ள ராஜா அந்த மரத்து மேல ஏறார். கொஞ்சம் தூரம் ஏன்னா அந்த பள்ளம், அந்த மரத்தினுடைய 4 ட்ரங்க் அதனுடைய தண்டு இதுல வந்து ஒரு பள்ளம் மாதிரி அதுல தண்ணி தேங்கி இருக்கு, மழை தண்ணி தேங்கி இருக்கு. சொட்டு சொட்டுன்னு விட பார்த்தா அங்க ஒரு பாம்பு அந்த தண்ணியில. அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த தண்ணியை விஷமாக்குது. இட் பாய்சன்ஸ் த வாட்டர். அது தெரியாம அந்த குடிக்கக்கூடிய பறவைகள்லாம் அந்த தண்ணியை குடிச்சு அங்கேயே இறந்து போச்சுன்னு இந்த பாம்பை ஹாப்பியா சாப்பிட்டு அங்க இருக்கு. அதுதான் வாழ்க்கை. சோ தட் வாட்டர் இஸ் பாய்சனஸ். அந்த கிளி, ஐயோ இவர் நம்ம ராஜாவாச்சே, நம்மள எல்லாரையும் பரிபாலிக்கிறாரு, இவர் அல்லவா முக்கியம் அப்படின்ட்டு அவர் ஒவ்வொருவரையும் தண்ணி குடிக்க வச்சு தட்டி விடுச்சு. இட் டஸ் தி சேவா. ஆனா இவர் அதை பார்த்த உடனே தான் பாம்பு, இவர் பார்த்த பாம்பு இவர் வெட்டிடுற, அந்த பாம்பு போயிடுது. அப்பதான் இவருக்கு தெரியுது, அடடடடா, எப்பேற்பட்ட ஒரு பேராபத்துல இருந்து அந்த கிளி என்னை காப்பாத்தி இருக்கு. எனக்கு புத்தி இல்லாம போச்சு, அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டனே. நான் ராஜாவா இருந்து கூட இந்த பகுத்தறிவருக்கு எல்லாம் போச்சு. கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிருக்கலாமே, என்ன எதுன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கலாமே. ஒரு அப்பாவி ஒரு கிளியோடைய உயிரை போக்கிட்டனே, இந்த பாவத்தை நான் போக்குறதுக்கு என்ன பண்ண போறது இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தோட கீழே இறங்குறேன். அப்புறம் இருக்காது கதை. ஆக இது வந்து நமக்கு மிக 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 பொருள். என்ன வாழ்க்கையில do not see intention behind others mistakes. குருஜியோட 5 பிரின்சிபல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உபனிஷத்துக்களும், பகவத்கீதை, குரான், பைபிள், எல்லா நீதி நூல்கள் எல்லாத்தையும் படிச்சதுக்கு சமம். எத்தனையோ ஜென்மங்கள் செஞ்ச புண்ணியத்துல நம்ம குருஜியோட ஒரு அழகான அணைப்புல இருக்கு. நெவர் எவர் ஃபர்கெட் இட். ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். கம் வித் மீ, கம் வித் மீ. ஷோ த வரல விடுங்க. ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். எதிர்மறை உணர்வுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவைகளாக தோன்றினாலும் ஒன்றுக்கொன்று அவை துணை சேர்ப்பவை. நம்பர் 2, accept people as they are. Accept the situation as it is. அதை மட்டும் அந்த ராஜா உணர்ந்திருந்த அப்பாவி ஒரு கிளியோட உயிர் போயிருக்காரு. மறுபடியும் நீ என்னதான் ட்ரை பண்ணது, அந்த கிளிக்கு உயிர் கூட்ட முடியுமா? முடியாது. மனிதனுடைய நிலை அவ்வளவுதான். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பற்றச்ச வார்த்தைகள் சிந்திட்டா மறுபடியும் எடுக்க முடியாது. தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு வடு. இட்ஸ் a scar. கடைசி வரைக்கும். அண்ட் 3வது, do not be a football of others opinion. உங்களுக்கு வாங்க, you are unique, you have got your own personality. உங்க இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுல இருந்து இறைமையை நோக்கி போங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். மழை ஜாழ் நேரிட்டு மழை சறுக்கப்படாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உலகம் இப்படிதான் இருக்கும். இருமையில் இருப்பது தான் உலகம். ட்ரம்ப் ஜெயிப்பார் நினைச்சோமா, எல்லாம் கமலா ஹாரிஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. ட்ரம்ப் நிக்கிறார். அவர் சொல்றார், இந்தியன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, ஐ லவ் தேம், தே ஆர் தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி அமெரிக்கா. நீ ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நானே அசந்து போயிட்டேன். ட்ரம்ப்பா இப்படி பேசுறாரு சொல்ல முடியாது. மனுஷனுடைய மனசு. அதனால
Do not be a football of others' opinion. And number 4, do not see intention behind others' mistakes. உன்னுடைய வாழ்க்கையில் பிறரால் சில எதிர்பார்க்காத இறைவினைகள் நடக்கும் பொழுது அதற்கு உள்ளத்தான் கற்பிக்காது. போற அவளுக்கு தெரிஞ்சது அவளை தான் போய்கிட்டே இருக்கு. அண்ட் நம்பர் 5, present is inevitable. நிகழ்காலம் தவிர்க்க முடியாது. Accept and go with joy, go with a smile. That's all the life is. ஸோ அந்த ராஜா கொஞ்சம் அவசரப்பட்டு இது போல நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நடந்திருக்கு. அவங்க வந்து நேரத்துல பத்திரிகை தரல. என்னுடைய வாழ்க்கையில நிறைய கவுன்சிலிங் பண்ணிட்டே இருக்கேன். எல்லாமே ஒரு ஸ்பிட் ஆஃப் செகண்ட். யூ ஸ்பிட் ஆஃப் செகண்ட். அதனாலதான் முதல்ல ஆகியால அந்த கோபம்னு வச்சிருக்காங்க. ஆப்போசிட் இஸ் விஸ்டம். அந்த கோபம் வர்றச்சே அதுக்கு டோன்ட் கிவ் an expression for that. முதல்ல 3 முழுங்க தண்ணி குடிங்க. Because 70% of our body is made up of water element. அந்த சில்லுன்னு 3 முழுங்க தண்ணி குடிச்சாலேயே மனசு ஆட்டோமேட்டிக்கா நிகழ்ந்துடும். வழி உள் அடக்க வலைபடுப்போர் மனம் ஒடுங்கு உந்தி பெற ஒடுக்க ஒடுக்க உபாயம் இது உந்தி. இதுதான் ரமண பகவான் சொல்ற. வழி உள் அடக்க வலைபடுப்போர் மனம் ஒடுங்கும் உந்தி பெற ஒடுக்க உபாயம் இது உந்தி. That is what we do in 3 stage பிராணாயாமா பாஸ்திரிகா. அது எனக்கு மறக்காதீங்க. அது விட்டுட்டு கூட அது அப்படியே நீட் டு டெவலப் அண்ட் ரீடைன் இட் as such. ஸோ இங்க நடந்தது ஒண்ணு என்ன, ஒரு பெரிய டாக்டர். அவர் வந்து 2 யோகா ஸ்டூடெண்ட், நிறைய பேர் இருக்கார். அவர் ஒரு நாள் வந்தார். அப்பா எங்க வீட்டுல எனக்கு ஒரே சண்டை, நீங்க தான்ப்பா வந்து தீர்த்து வைக்கணும். ஏன்னா எனக்கு 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்பா தான் கூப்பிடுவாங்க. சரி அவங்க வீட்டுக்கு போனேன். அது உம்முன்னு இருக்கு. என்ன சமாச்சாரம், ஏன் உம்முன்னு இருக்க? இவர் என்ன மதுரையில எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம், இவர் போலாம் வாங்குறாரு. இது வரைக்கும் வந்த எங்க அண்ணன் பத்திரிகை வைக்கல. எல்லாருக்கும் பத்திரிகை தெரிஞ்சு, கூட பிறந்த தங்கச்சிக்கு பத்திரிகை வைக்க தெரியல. அந்த மாதிரி மரியாதை தலைவாசல் விதிக்க வேண்டாம், நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாரும் நம்மளதான் கேட்காட்டுருவாங்க. அதனால கல்யாணத்துக்கு போக மாட்டேன். இவர் சொல்றா, சார் அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு நமக்கு, அப்படி சொல்லிட்டா என்ன சார் பண்றது? நான் சொன்னேன்ப்பா, என்னோட மரியாதை இருக்குல்ல, இருக்குப்பா. சரி, எனக்காக கல்யாணத்துக்கு போயிட்டு வா, தப்பு இல்லை. போயிட்டு அங்க அட்லீஸ்ட் ஆசீர்வாதம் பண்ண, நீ நியூட்ரல்ல போய் ஆசீர்வாதம் பண்ண. உன்னை அந்த ஒரு உனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தையா இருந்தது, நீ கல்யாணத்துக்கு நிக்குது. சோ அதுக்கு போய் நல்ல அக்ஷத்தை போட்டுட்டு வா, சந்தோஷமா அப்படி சொன்னேன். சரிப்பான்ட்டு ஒம்முன்னு போனாங்க 2 பேரும் மதுரையில கல்யாணம். போயிட்டு கல்யாணம் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு கூட போகாம எங்க வீட்டுக்கு வந்து நேரா அப்பான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டா, நமஸ்காரம் பண்ணு. அப்பா, எப்பேற்பட்ட பெரிய ஒரு குளறுபடியில் என்னை காப்பாத்திட்டீங்க நீங்க, என்னைக்கு மறக்க மாட்டேப்பா, நீங்க தான் பாப்பாங்க. என்ன நடந்தது சொல்லுமா? அப்பா, நாங்க போய் இறங்காம மண்டபத்துக்கு போனோம். எங்க அண்ணாவும் நீ திடீர்னு ஓடி வந்து என்ன அண்ணன் கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. என் தங்கம், உனக்கு திரிய வைக்காம இருந்தா கூட அதை மதிச்சு அண்ணான்னு வந்தியே, நீ தாண்டி இந்த எங்க வீட்டுக்கு போன மகாலட்சுமி என்ன முத்தமிட்டாப்பா. என் மனசே உருகிட்டு இருக்கு. அப்பா அவர் சொன்னார், இல்லடா தாங்க, அவ்வளவு தூரம் வந்தேன், எல்லாருக்கும் பத்திரிகை வச்சேன். திடீர்னு எனக்கு ரொம்ப ஜுரம் வந்துடுது. அங்கேயே உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல மருந்து சாப்பிட்டுட்டு உடனே அப்படியே கையோட திரும்பி வந்துட்டேன். உனக்கு நேர்ல வந்து வைக்க கூட எனக்கு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து எடுத்தாங்க வந்து எங்க கூடவே எங்க அண்ணாவும் அண்ணி இருந்து எங்களுக்கு அவ்வளவு மரியாதை பண்ணி அனுப்பிச்சாங்கப்பா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பேற்பட்ட தப்பு பண்ணிருந்தேன், காப்பாற்றுங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இந்த ஜென்மத்துல தாயும் மகளுமா, அப்பா பொண்ணா, பேரனும் பேத்தியுமா, நண்பர்களா, எல்லாருக்கும் உறவினர்களா இருக்கும். அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியாது நமக்கு. பிகாஸ் இது சிற்றறிவு. இப்பிறவி போய் நீ எப்பிறவி வாக்கியமோ அரியன் கல்யாணம். ஆக எந்த ஜென்மத்தில் இருக்கிறவங்க always try to follow unconditional love and never be judgmental about anything. She has done both the things. She conditioned her love. இவ்வளவு தூரம் வந்து கூட எங்க அண்ணனை பத்திரிகை வைக்கலான்ட்டு. And she was judgmental. எங்க அண்ணா எனக்கு ஒன்றும் பண்ணல, படிக்க வைக்கல. நான் சொன்னேன், உன்னை படிக்க வச்சுதான் அண்ணா தான். ஆக எப்பவுமே நம்ம ஒரு செகண்ட்ல அந்த வாய் விட்டுறணும். அதனாலதான் 32 பல்லுங்கிற அந்த ஜெயிலுக்குள்ள இத்தோடு நாக்கு வச்சிருக்காங்க, 1.5 இன்ச் நாக்கு. அது கடகடன்னு ஆடுறதுனால வார்த்தைகள் வெளிப்படுறச்ச திரும்ப பெற முடியாத பல உறவுகளை நாம் எழுந்து விடுகிறோம். மறுபடியும் தெரியாது நம்ம அவங்க நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க பல சமயங்கள். அதனால்தான் கோபம் வரச்ச அவங்க மேல வச்சிருக்கிற
நமக்கு என்னெல்லாம் அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்க. யூ ஹேவ் டு ஷிஃப்ட் யுவர் செல்ஃப் டு விஸ்டம். அவங்க நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, நமக்கு எப்படிலாம் கூட இருந்திருக்காங்க, ஏதோ இப்படி ஆயிடுது. ஓகே, பர்கட் அபவுட் இட். 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், இட் ஹேப்பன், நடந்துடுது. நம்ம மனித வாழ்க்கையில there is no action replay, நடந்துடுது. நெக்ஸ்ட் கம் டு இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. மனுஷன் முதல்ல ஏத்துக்கோ. மனுஷன் அதை ஏத்துக்கிட்டாலேயே மனசு ஒரு மாதிரி நிதானத்துக்கு வரும். இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு வீடு வாசப்படும். அவங்க வீட்டை போய் பார்த்ததா அவங்க குறை நிறைகள் நமக்கு தெரியும். அது நமக்கு முக்கியம் கிடையாது. அன்பு தான். அண்ட் நம்பர் 3, சோ வாட், என்ன பெருசா நடந்தது பார்க்கலாம், வா, கம் டு த பாசிட்டிவ் சைட். அண்ட் தென் வாட் நெக்ஸ்ட், மேற்கொண்டு என்ன பண்ணணும், அதுல குறியா இருங்க. அப்ப நமக்கு நம்மளும் சந்தோஷமா இருப்போம். நம்ம செஞ்ச கிரியா நம்மளோட நிற்கும், எனர்ஜி நிற்கும். அண்ட் மற்றவோட நம்ம சந்தோஷமா இருக்கிறதால our positive vibrations will induce a positive vibration like the induction coil. It will automatically, அதுதான் law of nature. law of nature எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரையும் திருத்த வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். you keep on raising your prana, it will automatically change everything around you, or you will be placed in such a place where you will be happy, people around you will be happy. It's a promise. It's a promise. யாரையும் நீங்க உங்க எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. அப்போ நீங்க எங்க இருக்கணும்ட்டு தட் எனர்ஜி வில் டேக் கேர். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தது, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த முக்கியமான வார்த்தை அமர்ந்திருந்தாரே, அமர்ந்திருந்தாரே. ஒன்ஸ் யூ நோ யுவர் கிரேட்னஸ், ஒன்ஸ் யூ நோ தட் யூ ஆர் காட், ஐ ஆம் காட், everybody is. It's the expression, the multifaceted, variegated expressions of that one energy. That is what you call as the universe. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பாம்புதல் போல், பரத்தில் மறைந்தது பாம்பு. மறைக்கவே வேணும். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இட்ஸ் லைக் த ஹோல். இதுக்கு சில நிறைய கேள்விகளுக்கு ஏன் பதிலே கிடையாது. இப்படிதான், இது இப்படிதான். இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார், உங்க டிவி ஒரு இடத்துல உட்காந்து சுற்றி சோஃபா போட்டிருக்கீங்க. அது அப்படி இருந்தது உங்களுக்கு திருப்தி. உங்க வார்ட்ரோப்ல உங்க ஷர்ட் ஒரு பக்கம் இருக்கணும், உங்க பேண்ட் ஒரு பக்கம் இருக்கணும், அண்டர் கார்மெண்ட்ஸ் டிசைட் பண்றீங்க. அது அப்படித்தான், அது அப்படிதான் உங்களுக்கு திருப்தி. யாரோ ஒருத்தர் வர்றார், அவரு நல்லா இல்லைங்க, டிவி எந்த பக்கம் திருத்துங்க, உங்களை கேட்காம டிவியை மாத்தி வச்சு, உங்க லேப்டாப்பை மாத்தி வச்சு, உங்க டிராபோர்ட் வாட்டர் கழிச்சு போட்டீங்கன்னா will you be happy? Will get irritated. Hey, like that, the whole creation, the duality is expressing itself in multivarious ways. You have no say about it. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டு ஆடவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் யாங்கிறது. சரணாகதி தவிர வேற ஒன்றும் பண்ணி நம்ம எதையுமே புடுங்க முடியாது. சரணாகதி சரணாகதி சரணாகதி, அவ்வளவுதான். ஏன் என்ற கேள்வி நிறைய இடமே கிடையாது. ஏன் 8 மணிக்கு பசிக்குது தெரியாது. ஏன் ராத்திரி 9 மணிக்கு தூக்கம் வருது தெரியாது. 9 மணிக்கு நான் இந்தியாவில் தூங்கிட்டு இருந்தேனே, இங்க அமெரிக்காவில் வந்து ஏன் 9 மணிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது தெரியாது. There are so many things where you are. So always try to be happy wherever you are, in whichever situation you are, and love, spread love. அன்புக்கு அடிப்படையானது எதுவுமே கிடையாது. அந்த அன்பு ஒண்ணுதான் நம்ம சுத்திரமா. ஆல்வேஸ் ட்ரை டு பிராக்டிஸ் அன்கண்டிஷனல். யாரும் தப்பு பண்ணல. We are imperfect. The world, the planet Earth is a place, it's a sojourn. Sojourn is a short stay. It's ஒரு large மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. There are so many times we have gone. தயவு செஞ்சு படிங்க. ஸ்ரீ எம் த கிரேட் மாஸ்டர், he has written a book, The Journey Continues. அதுல அவருடைய 5 முற்பிறவிய அவர் புக்கை எழுதியிருக்கார். படிங்க. என்னென்ன பிறவிகள் எப்படிலாம் இருந்திருக்கார், எப்படிலாம் அவருடைய முன்னேற்றம் இருக்குட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பார். லைக் a child, like an open child, he will accept all the shortcomings. எப்படி over the ஜென்மாஸ் he could get over them
and now he is a master who knows all by himself. அதுபோல தான் நம்ம ஒவ்வொருத்தருமே we are going in a journey. It's a long journey. தனியா தான் போகணும். நம்ம கூட மூட்டை யாரும் தூக்கிட்டு வர மாட்டோம். நம்ம மூட்டையை நம்ம தான் போகும். மூட்டை கொஞ்சம் கை மாத்தா கைய கொஞ்ச நேரம் வரலாம், அது யாரும் தெரியாது. You have come alone, you are going to leave. So always think about yourself. Who am I? Who am I? Who am I? That's it. That's it. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப ஆனந்தமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க சார். ஆல்வேஸ் ஒரு கை பார்த்துடலாம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. டோன்ட் டேக் த லைஃப் வெரி சீரியஸ். It's just a journey. It's a play. Learn how you need to play the best of the profile or the character you are assigned. உங்களுடைய இயல்பை புரிஞ்சுக்கோங்க, பேஷன், உங்க உணர்வுல புரிஞ்சுக்கிட்டு give the best expression for it. That's all the life is. Nothing else. Nothing else. Okay. Have a great day. Arun, thank you Arun for the opportunity. ஆனந்தமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டு இருக்கலாம். நம்ம எல்லாமே கொடுக்கிற கை, மறந்துடாதீங்க. Those who have undergone, you have to get initiated in Sudarshana Kriya. நம்ம கொடுக்கக்கூடிய கை, வாங்குற கை கிடையாது. Always keep giving love and march on. Roar like a lion. Don't bleat like a goat. Walk like a king. That's what Guruji says. Walk like a king and roar like a lion. I am here. I am here. That's the Guruji's promise. You may get the experience of falling down, but he will never let you fall. It's a promise. Because I am undergoing, I am facing it, I am experiencing it day in and day out. Jai Gurudev. Have a great day. Bye. Life is love. Jai Guru. Life is joy. Life is enthusiasm. Enthusiasm. Thank you, sir. Thank you.